ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி மேந்தி அரக்குன்றது வீட்டில் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து டீ இலை. இந்த மசாலா டீ இலை எடுக்காதீங்க, நார்மல் டீ இலை நம்ம டீக்கு யூஸ் பண்ணலாம், அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா மேந்தி இந்த அரக் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் டீ இலை தான் வேணும், மசாலா டீ இலை வேண்டாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு இதில் டீ இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து மைதா மாவு, கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா மாவு இருந்தால் தான் அரக் பண்ண முடியும். அடுத்து சர்க்கரை எடுத்து நான் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் சூப்பரான நல்லா ஒரு கலராக நம்மளுக்கு இருக்கும், அதனால் நாட்டு சர்க்கரையை நான் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி எவ்வளோ எடுத்துக்கணும், ஏன்னா நான் எந்த மாதிரி எடுத்துன்னு எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஒரு பிளேட் எடுத்துக்கின்னு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ இலை எடுத்துக்கிறேன். ஏன்னா டீ இலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் அளவு காட்டுறேன். நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா பெருசாக இருக்குது 2 டீஸ்பூனில். இது மாவு வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் தேவைப்படும். அடுத்து வந்து இப்போ நான் நாட்டு சர்க்கரை பாருங்கள், நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது இந்த டீ இலை சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூனுனாக்கா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, அந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு. இல்லை நீங்கள் சின்னது மீடியம் சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூனு சர்க்கரை சரி டீ இலையும் எடுத்துக்கணும். அது இல்லாமல் மசாலா டீ இலை யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி டீ இலை. இப்போ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில், இது மாவு வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டில் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நாட்டு சர்க்கரை வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா இது நசுக்கி ஒடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கையில் இந்த மாதிரி நசுக்கலாம். ஏன்னா 1-2 அந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக கல் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி கையில் நசுக்கிக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தை எடுத்து, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து பழுசாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக தான் தேவையில்லை, கொஞ்சம் பழைய பாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை ஃபுல்லாக கலக்கி வச்சுருந்து இப்படி போட்டுட்டு, உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நார்மல் சர்க்கரையே சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் சேர்க்கணும்னு இல்லை, என்கிட்ட இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டு சென்டரில் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது மேலே இப்படி வச்சுட்டேன். இப்போ அது மேலே வந்து கேப் போகாத மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம், ஒரு தேக்ஷாவோ ஏதோ கொஞ்சம் கூட காற்று போகக்கூடாது. இப்போ அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடான பிறகு நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் தண்ணி நம்ம ஃபுல்லாக இன்னும் ஊற்றணும். நல்லா ஃபுல்லாக சேர்த்த பிறகு நல்லா அது மேலே சூடாக அந்த கீழே வந்து அந்த இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகும். அது சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி அனலில் வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுடுங்க. இது மேலே ஒரு மூடி, கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு, அந்த காற்று போகாத அளவுக்கு இருக்கும் போது தான் இது மேலே இருக்கிற தண்ணி எவ்வளோ சூடாதோ அது அந்த ஆவி தண்ணி அதில் சேர்ந்து அது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அந்த கிண்ணத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ அதில் தான் நம்ம தேவையான அளவுக்கு அரக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும், அதனால் சிம்மில் வைங்க. ரொம்ப ஜாஸ்தி இதில் வச்சிங்கனாக்கா இதாகிடும், தீஞ்சு போயிடும். ஏன்னா அது இதாகும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லு வரும்.
இன்னும் அந்த நாட்டு சர்க்கரை போட்டுக்கிற இல்லைங்களா, அது ஒரு மாதிரி அடி பிடிக்கும் போது ரொம்ப இதுவாக ஸ்மெல் வரும், தீஞ்சு போன வாசனை மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் எப்போவுமே சிம்மில் வச்சு பண்ணணும். ரொம்ப அனல் ஜாஸ்தி வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் சர்க்கரை அந்த நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுற வரை சர்க்கரை யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, சீக்கிரம் ஒரு மாதிரி அடி பிடிச்சிட்டு ரொம்ப சீக்கிரம் அந்த இது தண்ணியே இதாகாது அதில். இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி சூடாக இருக்குதுன்னு. ஆயிடுச்சு, 1 hour ஆயிடுச்சு. அங்கே பாருங்க எவ்வளோ சூடாக அந்த புகை, அந்த உள்ள பபுள்ஸ் பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுற எந்த அளவுக்கு அரக்கு ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். பயங்கர சூடு இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு அந்த சைடெல்லாம் பாருங்க. ஏன்னா அந்த வெள்ளை போட்ட இல்லைங்களா நாட்டு இது, அதனால கலர் பாருங்க. அந்த இது இந்த மாதிரி பாத்திரம் கூட இது ஒரு டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும், ஒரு டைம் யூஸ் ஆகாமல் கூட இந்த மாதிரி மேந்தி பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ தண்ணி வந்திருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நல்லா இன்னும் கெட்டியாக வேணும்னா கூட இது செப்ரேட்டாக நம்ம இந்த டபுள் பாயில் மெத்தட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது இன்னும் கொஞ்சம் செப்ரேட்டாக இந்த பாத்திரத்தை எடுத்துடணும். சூடு இருக்குது. இது நல்லா ஆறின பிறகு செப்ரேட்டாக இந்த பாத்திரத்தை இது உள்ளே இருக்கிறது எடுத்துட்டு நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதுக்கு மேலே இதை வச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா சூடாகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாகும். ஏன் சொல்கிறேன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இன்னும் கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இல்லை நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரிலே பண்ணுறோன்னா கூட நீங்கள் பண்ணலாம். பாருங்கள் இது எந்த அளவுக்கு நல்லா தீஞ்சு போயிருக்குது. இப்போ இது எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கெட்டெல்லாம் அது கையில் வேற பிச்சுன்னு இருக்குது, நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குது. சூடு பயங்கரமாக இருக்கு பாருங்கள், சூடு பயங்கரமாக இருந்துச்சு. எப்படியும் எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் டபுள் பாயில் மெத்தடில் நான் பண்ணோம். இங்கே பாருங்கள் இது கீழே வந்து எந்த அளவுக்கு பாருங்க ஃபுல்லாக நல்லா பிடிச்சி இருக்குது. இது உடனே நீங்கள் தண்ணியில் இது வேறு கிண்ணத்தில் இது ஊற்றிட்டு இது தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நம்ம செஞ்ச அந்த தேக்ஷா பாருங்க எந்த அளவுக்கு. இது உடனே தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா உடனே கொஞ்சம் ஒரு 2 hour 3 hour விட்டுடும். அப்படி சிலது விடலன்னா ஒரு 2-3 நாள் நம்ம கஷ்டப்பட்டு கழுவணும். ஏன்னா அந்த கலரெல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா இது இந்த பாவு எடுக்கிற மாதிரி இல்லைங்களா, அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா ஆறிட்டு இருக்குது பாருங்க, கையிலே ஒட்ட மாட்டேங்குது. இதில் கை வச்சுட்டு கையிலே ஒட்ட மாட்டேங்குது, ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்லா தீஞ்சு போயிட்டு இருக்குது. இப்போ இது டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னாக்கா இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா இப்போ இது நீங்கள் எடுக்கும்போது அது கீழே அந்த கொச்சி அந்த டீலெல்லாம் போயிருக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவுக்கு லாஸ்ட்டில் தான் இந்த மாதிரி மாவு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ இந்த இது தேவைப்படுதோ இந்த ஜூஸு அவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலக்கிக்கணும். ஏன்னா ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆற விட்டாலே நல்லா கெட்டியாகிடும், நல்லா ஒரு கலர் வரும். ஆற விட்டிங்கனால பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உடனே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது.
இப்போ நீங்கள் ஒரு பால் கவரில் கோன் கூட ரெடி பண்ணலாம், இல்லை இந்த எண்ணெய் கவரு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. இதில் வேந்தால் கூட நீங்கள் லைட்டாக கொஞ்சோண்டு லைம் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் லைம் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது இந்த மாதிரி கலக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுடுங்க. காலையில் எடுத்து பாருங்க. ஏன்னா நல்லா கலக்கிக்கணும். மாவு போட்டு இருக்குதுங்களா, அது கட்டி கட்டி இருக்கக்கூடாது. பாருங்க, சூப்பரான ஒரு மேந்தி கோனு ரெடி. இப்போ இது இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து, ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நம்ம கையில் வச்சோம்னா அப்படியே ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இதாகக்கூடாது. இந்த அளவுக்கு சூப்பராக இந்த மாதிரி தான் மேந்தி அரைக்க ரெடி. இப்படி இருக்கணும். நம்ம எடுத்து அப்படியே ஊற்றக்கூடாது. இவ்வளோ தாங்க வீட்டிலேருந்து மேந்தி அரைக்க ரெடி பண்ணலாம். இது நீங்கள் பால் கவரில் அரிசி கவர் இருந்தால் கூட ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை ஒரு 2-3 ஹவர் கழிச்சிட்டு போட்டாலும் சரி, ஃபுல் நைட்டு விட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஃபுல் நைட்டு காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு மாதிரி கலரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது கலரு மாறிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பரான அரக்கு மீதி எப்படி பட்டுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாய்.